சாற்றிடுவோம் அருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் அருமே. நிலையான புகழுக்குரிய தூய
ஆசியால் மறந்திருக்கிற தெய்வமாகிய சேசுவே, தேவரிமுக பிரதாப சோதிகளில் மறைக்கிற திவ்ய நற்கரணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரிற்கு ஏற்காத துரோகங்களாய் சண்டை சச்சரவுகளுக்கும் பெருமை சிலாக்கியும் போராமை சச்சரை காய்மாறத்துக்கும் சகல துர்மார்களுக்கு பரிகாரமாக பரிசுத்த துதியரின் தாழ்ச்சோடுக்கு சிற வணக்கத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நன்றி வழிபாடு 2025. அன்பு நிறை இறை சமூகமே, 2025ஆம் ஆண்டின் கடைசி மணித்துணிகளை இறைவனோடு நிறைவு செய்ய நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். என் அருள் உமக்கு போதும் என்று கூறி நமது ஒவ்வொரு அசைவுகளிலும் உடனிருந்து வழிநடத்திய நம் அன்பு இறைவன் கிடந்த ஒரு ஆண்டு முழுவதும் நமது அனைத்து சூழ்நிலைகளிலும் உற்ற நண்பராய் காத்திட இறைவனுக்கு முழு மனதுடன் நன்றி கூறுவோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவனின் அன்பினை மறந்து நமது பாவத்தால் அவரை விட்டு வழிமாறி ஊதாரி மைந்தர்களாய் பிரிந்து சென்ற நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். மேலும் வரவிருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் ஆண்டவரின் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க இந்த தூய்மையான புனித இரவில் ஒன்றித்து மன்றாடி ஜெபிப்போம். திருப்பாடல் 92:1. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. என்றவரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. அன்பு தந்தையே இறைவா, அன்பிற்காக மனித உருவெடுத்து அன்பை பகிர்ந்து அன்போடு வாழ்ந்து தனது சுயநலமில்லாத அன்பை வெளிப்படுத்த தன் உயிரையும் கொடுத்து இதோ நம்முன் வெண்ணிற அப்ப வடிவில் பிரசன்னமாயிருக்கும் நம் அன்பர் இயேசுவுக்கு மனதார நன்றி கூறுவோம். இந்த அருமையான நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் நம் ஒவ்வொருவரோடும் இறைவன் உடனிருந்து காத்து வந்ததற்கு நன்றியாகவும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை வேண்டியும் இனி நாம் சந்திக்க இருக்கின்ற ஆண்டு வளமையானதாகவும் இறைவனின் ஆசீர்வாதங்கள் நிரம்ப பொழியும் ஆண்டாக அமையவும் வேண்டி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கின்றோம். எனவே பக்தி நிறைந்த உள்ளத்துடன் இவ்வழிபாட்டில் நாம் பங்கு பெறுவோம். அன்பு நெஞ்சங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கடந்தவர், முற்றிலும் துறந்தவர். எனவேதான் கடவுளின் மகனாக இருந்தும் தனது இறைநிலையை துறந்து மனிதனானார். மாட மாளிகையில் பிறப்பதை விடுத்து மாடுகள் அடையும் தொழுவத்திலே பிறந்தார். விலை உயர்ந்த கற்களால் ஆன அரசு ஆடைகளை துறந்து எளிய தொங்கலான ஆடை உடுத்தினார். இப்படிப்பட்ட அன்பின் மறு உருவமாய் திகழும் நம் ஆண்டவர் முன் நம் சிந்தனை, சொல், செயல் என அனைத்தையும் ஒன்றுபட்டவர்களாய் ஆராய்ந்து புகழ்வோம். இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பாடலை பாடுவோம்.
இந்த தூய்மையான நேரத்தில் கடவுளை ஆராதிக்கின்ற நாம் ஒவ்வொரு புகழ்ச்சிக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலாக உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஒருமித்து சொல்வோம். உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை நாளும் பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல தந்தையே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்பக்கம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஒவ்வொரு நாளும் எமக்கு வழிகாட்டுபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நானே உண்மையான தாட்சி செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நோயின்றி சிறு சிறு துன்ப வேளையிலும் ஆறுதல் அளித்து வருபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு தந்து பராமரிப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக எம் உள்ளத்திலிருந்து செயலாற்றும் அன்பு ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழாமல் தாங்கி பிடித்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டிய செம்மலை, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என கூறியவரை, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அனுதினமும் புது புது அனுபவங்களால் எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என உமது வாழ்வளிக்கும் வார்த்தையின் வழியாக எமக்கு நிறைவளித்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல ஆயனே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். எமது பாவங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொணர்ந்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். எங்களது வாழ்வின் ஒவ்வொரு இன்ப துன்பங்களின் வழியாக உமது அளவில்லா அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து கொண்டிருக்கும் ஆசானே, உம்மை வாழ்த்துகின்றோம். நம்முடைய இந்த வாழ்த்து ஜபங்களோடு, நன்றி கலந்த ஜபங்களோடு மீண்டுமாக ஒரு பாடலை பாடி கடவுளுக்கு நன்றி சொல்வோம்.
காலமெல்லாம் காத்தீரையா. நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் நிறைந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. இந்த நன்றி கலந்த பாடலோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள், எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். இறைவனின் பேராசிரியரால் இந்த ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டிலே நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு சில மணித்துளிகள் நம் கண்முன் கொண்டு வருவோம். இன்று ஆண்டு இறுதி நாள். 2025ஆம் ஆண்டின் கடைசி ஒரு மணி நேரம் நம்மை உருவாக்கி நாளும் பொழுதும் காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையுள்ள பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியில் இறைவனோடு உறைவாடு கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த எல்லாவற்றுக்கும் நினைத்து பார்க்கின்ற வேளையில் ஒவ்வொரு நன்றிக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஒருமித்து சொல்வோம், நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. சாதாரண மண்ணால் எங்களை உமது சாயலில் உருவாக்கி எங்களின் அத்தனை தேவைகளையும் நாங்கள் கேட்கின்ற பொழுது நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் எல்லாம் உள்ள தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இறைவா, இறைவா, நன்றி தலைவா. பாசமான தந்தையே, எங்கள் இறைவா, உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை பாவங்களிலிருந்து மீட்டு வாழ்வு தருவதும் தூயாவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்கள் மீது பொழிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அன்பான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பெற்றோரையும் நல்ல உறவுகளையும் நண்பர்களையும் தந்து நாங்கள் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வழிவகை செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எமது குடும்பத்தில் நாங்கள் பல்வேறு துன்பங்களால் சோர்ந்த தருணத்தில் நல்ல அன்பனாக ஆசானாக இருந்து வழிகாட்டியதற்காகவும் தீராத நோய்களினால் அவதிப்பட்ட நேரங்களில் சிறந்த மருத்துவராக இருந்த நேரங்களுக்காகவும் நல்லதொரு வேலை வாய்ப்பினை தந்ததற்காகவும் ஒருவர் மற்றவரை புரிந்து வாழும் நல்ல வாழ்க்கையை துணைவியை தந்ததற்காகவும் இன்னும் நாங்கள் வாழ்ந்திருந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு நன்மைகளை அனுதினமும் தந்து கொண்டது ஆண்டவருக்கு நன்றி நன்றி கூறுவோம். நன்றி இன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழையினை தந்து இரட்டைப்பான விளைச்சலை கொடுத்ததற்காகவும் பல்வேறு விபத்துகள், புயல், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், வெள்ளம், எதிர்பாராத நிகழ்வுகளிலிருந்து எங்களை காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் திட்டமிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி அளித்ததற்காகவும் மேலும் எமது பங்கில் நடைபெற்ற விழாக்கள், கொண்டாட்டங்கள் என எல்லாவற்றிலும் உடனிருந்து காத்திட்ட தருணங்களுக்காகவும் எமது பங்கில் செயல்படும் பல்வேறு பக்த சபைகளின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரின் உறவு முறைகளும் உம்மோடு நாங்களும் கொண்டுள்ள உறவு முறையும் வலுபட தூண்டுகோலாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இந்த நன்றி பாடலோடு நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம்.
நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாத உம்மை ஆராதிக்காத உம்மை நம்பாதவர்காகவும் உம்மை நேசியாதவர்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரித்திடும் புதிய ஆண்டின் விடியலை ஆவலோடு எதிர்நோக்கியிருக்கும் அன்பு உறவுகளே, கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள்,
தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை உலுக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பலியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னையின் தூய்மையாலும் கீழ்ப்படிதலாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்க இருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாளைப் போல இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாய் திகழவும் வரம் வேண்டி இப்புனித பலியில் இணைவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருந்த குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். விசுவாசத்தோடும் பக்தியோடும் திருப்பலியில் பங்கெடுத்து இந்த புதிய ஆண்டினை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரருடைய உங்களிடமும் நான் பாவியான ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனி என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. போக்குபவரே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் மொழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தனது மக்களுக்கு வழங்கும் உன்னத வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்போம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நாம் ஒளியான இறைவனின் திருமுகம் நம்மீது நிறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசீர் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் புகழை ஊரெல்லாம்
இரண்டாம் வாசக முன்னுரை. இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி பாவத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்ட நம் தந்தையின் பேரன்பிலே திளைத்தவர்களாக இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்புவையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு
அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2025ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து புத்தாண்டை நாம் சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் தொடக்கத்திலேயே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் நாம் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தினோம். உண்மையிலேயே 2025ஆம் ஆண்டு 365 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். உடனிருந்து பயணப்பட்டிருக்கின்றார். நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறார். நம்முடைய எல்லா நேரங்களிலும், இன்பமான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும் உடனிருந்து நம்மோடு தேற்றுபவராக, ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக, வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அதே போன்று தொடங்கியிருக்கிற இந்த 22ஆம் ஆண்டிலும் ஆண்டவர் தாமே முழுவதுமாக நம்மோடு பயணிக்கும்படியாகவும், அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப பெறும்படியாகவும், அவருடைய இரக்கத்தின் மூலம் நாம் முழுமையான மன்னிப்பையும் பாதுகாப்பையும் பெறும்படியாகவும் நாம் ஜெபிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு ஆண்டின் தொடக்கத்திலேயே கடவுள் நமக்கு ஒரு ஒப்பற்ற பரிசை கொடுத்திருக்கிறார். அது என்ன பரிசு? ஆண்டவருடைய தாய் நம்முடைய தாய். சாதாரண ஒரு மனிதனுடைய தாய் அல்ல, இறைவனையே தன்னுடைய உதரத்தில் தாங்கியவராக, அவருக்கே உரு கொடுத்தவராக, இந்த மண்ணிலே மலரச் செய்த தன்னுடைய அன்பு தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அற்புதமான ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைவிட சிறந்த பரிசு நமக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. தன்னுடைய அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு அன்னை மரியாள் அழைக்கின்ற ஒரு பேச்சினையும் கொடுத்து நம்மை அரவணைத்து இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாக்க இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாள் என்ற ஒப்பற்ற பரிசானது கொடுக்கப்படுகிறது. திருச்சபையானது இன்று இந்த புத்தாண்டு நாளிலே அன்னை மரியை இறைவனின் தாய் என்று கொண்டாடி மகிழ்கின்றது. பிரிவினை சபை சகோதரர்களெல்லாம் அன்னை மரியை இயேசு என்கின்ற ஒரு மனித குழந்தைக்குத்தான் தாய், அவர் ஆண்டவருடைய தாயாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே அன்னை மரியாள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அன்னை மரியினுடைய புகழை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது கத்தோலிக்க திரு அவையானது அன்னை மரியை உண்மையிலேயே உணர்ந்ததாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடவுளை முழுவதுமாக உள்வாங்கிய கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாவை இறைவனுடைய தாயாக கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த ஒரு திருவிழாவைத்தான் இன்று ஆண்டின் தொடக்கத்திலேயே திருச்சபை கொண்டாடுகிறது. அதிலும் சிறப்பாக குழந்தை பிறந்து 8ஆம் நாளிலே, இயேசு பிறந்து 8ஆம் நாளிலே அதற்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டி அதற்கு இயேசு என்கின்ற பெயரை வானதூதர் வழியாக அன்னை மரியாவுக்கு சொன்ன அடிப்படையில் இயேசு என்கின்ற பெயரை கொடுக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாம் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்கின்றார். எவ்வாறு இடையர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள், பாலநேசுவை வணங்கினார்கள். ஞானிகள் அந்த இடத்திற்கு வந்து பாலநேசுவை வணங்கினார்கள். எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் தாங்கியவராக அவர் ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை பெற்றெடுக்கின்ற, அதே நேரத்தில் வளர்த்தெடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறுகின்றார். எனவேதான் 8ஆம் நாள் இன்று புத்தாண்டிலே அன்னை மரியை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை அவர் காணிக்கையாக கொடுக்கிற அந்த ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 8ஆம் நாள் அதற்கு பெயரை கொடுக்கிறார்கள். பின்னால் காணிக்கை கொடுத்தாலும் 8ஆவது நாள் அந்த குழந்தைக்கு பெயரிடுகிறார்கள். ஆக அற்புதமான ஒரு விழாவை இன்று திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி விவிலியத்தில் நமக்கு அத்தாட்சி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாக அன்னை மரியை ஆண்டவருடைய தாய் என்று வாழ்த்தோடு சொல்லியது யார்? எலிசபெத் அம்மாள்.
அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது, அவருக்கு உதவி செய்வதற்காக அவருடைய இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது, ஆண்டவரேசு அன்னை மரியினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே எலிசபெத் அம்மாள் அங்கே இருப்பது யார் என்பதை கண்டுணர்கின்றார். தூய ஆவியானவருடைய வல்லமையால் அந்த ஒரு செயல் நடக்கிறது. எனவே முதலாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியை வாழ்த்துகின்ற பொழுது சொல்கிறார்கள், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தாய் அல்ல, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி? உம்முடைய அந்த வாழ்த்தும் உம்முடைய வருகையும் பார்த்தவுடன் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது. ஆண்டவருடைய தாய் அங்கே வருகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அங்கே உன்னதமான ஒரு நிலை கிடைக்கிறது. எனவேதான் முதலாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியை ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி வாழ்த்துகின்றார். அது மட்டுமல்ல, அந்த வாழ்த்து செய்தி அங்கே கிடைக்க பெற்றவுடன் அங்கே 2 குழந்தைகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. அது அன்பின் பரிமாற்றம், அது மகிழ்ச்சியின் பரிமாற்றம். எனவேதான் அன்னை மரியை இறைவனின் தாய் என்று சொல்லி கொண்டாடுவதில் நாம் மிகுந்த பேர் வகை கொள்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக இருக்கிறார். இந்த அன்னை மரியாள் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டின் தொடக்க நாளில் அப்ப எதற்காக மன்றாட வேண்டும்? அந்த அன்னை மரியாள் நமக்கு எதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுத்தரப் போகின்றார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பொக்கிஷம், கிஃப்ட். 2026ஆம் ஆண்டு அன்னை மரியாள் வழியாக இந்த ஆண்டிற்காக நாம் எதை கேட்கப் போகின்றோம்? பொன்னையா, பொருளையா, அல்லது இந்த உலக செல்வங்களையா? இவையெல்லாம் அழிந்து போகும். இவை இருந்தாலும் நமக்கு நிறைவான முழுமையான மகிழ்ச்சி நம்மை கிடைக்கப் போவதில்லை. இந்த உலகப் பொருட்களை நாம் தேடிச் செல்கின்ற பொழுது அதில் நாம் திருப்தி அடைவதில்லை. என்றும் நாம் உலகப் பொருட்களை தேடிச் செல்கின்ற பொழுது அதற்கென்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதில்லை, போதும் என்று சொல்வதில்லை. எப்பொழுதும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடக்கத்தில் குறைவாக கிடைத்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுகின்றோம். நாம் கேட்டது கிடைத்தவுடன் அதைவிட அதிகமானது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதிலும் நாம் நிறைவடைவதில்லை, திருப்தி அடைவதில்லை, அதற்கென்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதில்லை. கமா என்று போட்டுக்கொண்டே போகின்றோம். வேண்டும் 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 என்று போட்டுக்கொண்டே போகின்றோம். அது போதும் என்று சொல்ல வராது. இந்த உலகப் பொருட்கள் மீது நாம் ஆசைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அதை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதில் நாம் முற்றுப்புள்ளி பெறுவதில்லை, அடைவதில்லை. ஆனால் எதற்காக அப்படி என்று சொன்னால், அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். முதலில் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்கிறார், மாற்று கருத்தில்லை. அந்த அன்பு முழுமையான அன்பு, நிறைவான அன்பு, உன்னதமான அன்பு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாட வேண்டும். அந்த இரக்கம் நிறைந்த அன்புதான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனெனில் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்றோம். மனித பலவீனத்தில் எப்பொழுதுமே இறைவனுக்கு எதிராகவும் இந்த சமூகத்திற்கு எதிராகவும் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு எதிராகவும் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு விதத்தில் நம்முடைய சுயநலமானது பல்வேறு விதமான தீய செயல்களை இந்த சமூகத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் செய்கின்ற தீய செயலுக்கு இறைவனுடைய தண்டனை நமக்கு அவ்வப்போது கிடைத்தது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே அவருடைய அந்த மன்னிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அவர் நம்மை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏனில் நாம் அவரை அதிகமாக அன்பு செய்வதில்லை, அவரை அதிகமாக நம்முடைய வாழ்வில் பின்பற்றுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அவருடைய மன்னிப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பையும் தாண்டி அவருடைய அன்பு உன்னதமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இரக்கம் நிறைந்த அன்பாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை இரக்கத்தோடு பார்த்தால்தான் நமக்கு முழுமையான மன்னிப்பு கிடைக்கும். ஐயோ பாவம், தன்னுடைய பலவீனத்தில் ஒவ்வொரு நாளும் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அல்லது தவறு செய்து கொண்டிருக்கிறாள். ஐயோ பாவம் என்று சொல்லி நம் மீது இரக்கம் கொண்டு அந்த இரக்கம் நிறைந்த பார்வையால் நம்மை மன்னித்தருள வேண்டும். எனவே ஆண்டின் தொடக்க நாளில் நாம் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் நிறைவோடும் இந்த ஆண்டு முழுவதும் ஆள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். இரக்கம் நிறைந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை இரக்கத்தோடு வழிநடத்துகின்றார். நாம் அவரிடம் திரும்பி வந்தால் போதும், உடனடியாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மை முழுமையாக அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எனவே ஆண்டின் தொடக்கத்திலேயே அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற பொழுது அவருடைய மன்னிப்பு கிடைக்கிறது, அவருடைய ஆறுதல் கிடைக்கிறது, இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கிறது. நம்முடைய குற்ற உணர்விலிருந்து நாம் கழுவப்படுகின்றோம்.
நாம் தெம்பை பெறுகிறோம், மகிழ்ச்சியை பெறுகிறோம், நிம்மதியும் நிறைவையும் பெறுகின்றோம். இரண்டாவதாக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் மன்றாட வேண்டும். புத்தாண்டிலே தொடக்கத்திலே முன்பெல்லாம், இப்பொழுது அந்த பழக்கமானது குறைந்து கொண்டே செல்கிறது. இப்பொழுது ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிடுறோம், அதை இப்போ வாட்ஸ்அப்பில் ரொம்ப சிம்பிளாக அனுப்பி விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிறோம். ஃபார்வர்ட் மெசேஜஸ் டக்னி போயிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் முன்பெல்லாம் நாம் அதுக்கு மெனக்கெடு எடுப்போம். அதற்காக நாம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அதற்காக கிரீட்டிங்ஸ், அதில் வார்த்தைகளை தேடி பிடிப்போம், அதை வாங்குவோம், அதை நம்முடைய கையால் எழுதுவோம், அதை நாம் தபால் தலை ஒட்டி அங்கே நாம் அதை போஸ்ட் பண்ணுவோம். இப்படியெல்லாம் நாம் கொஞ்சமாவது சிரமம் எடுப்போம். இப்பொழுது அப்படி கிடையாது. ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ள எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உண்டோ, எத்தனை உறவுகள் உண்டோ, அத்தனை பேருக்கும் நாம் செய்திகளை குறும் செய்திகளாக அனுப்பி விடுகின்றோம். அவர்களுக்கு வாழ்த்தை சொல்லி விடுகின்றோம். முன்பெல்லாம் ஒவ்வொரு வீடு வீடாக போவோம். உறவுக்காரர்கள் வீடு, தெரிந்தவர்கள், நண்பர்கள் வீடு, பெரியவர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று அவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். முதல்ல அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து நாம் ஆசீர்வாதம் வாங்குவோம். இப்போ வாங்குறாங்களான்னு தெரியல, காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பெரியவர்கள் அம்மா அப்பா தான் பிள்ளைகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல் இருக்கு. அந்த சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலிலே விழுந்து ஆசீர்வாதம். ஒரு சாதாரண மனிதன், நம்முடைய பெற்றோர், அவருடைய ஆசீர்வாதமே நம்மை நிறைவாக வாழ வைக்கிறது என்று சொன்னார். ஆண்டின் தொடக்கத்திலே நாம் அந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண மனிதனுடைய ஆசீர்வாதமே நம்மை வாழ வைக்கிறது என்று சொன்னால், அவருடைய வாழ்த்தே நம்மை மிக உற்சாகமான ஒரு நிலைக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது என்று சொன்னால், என்னையும் உங்களையும் படைத்தவர், இந்த உலகம் முழுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும், அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும், அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆக ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடிய நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாட வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதமானது நம்மை வாழ வைக்கும், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கேற்ற சூழலை நமக்கு கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, பொன்னும் பொருளும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகும், நம்மிடமிருந்து அகன்று போகும். அது இருந்தால்தான் நண்பர்கள் இருப்பார்கள், உறவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் எது இருந்தோ இல்லையோ, நம்மோடு எப்போதும் பயணிப்பவர் ஆண்டவர் இயேசு. எனவே அவருடைய ஆசீர்வாதம் இன்னும் நம்மை முழுமையாக மகிழ்ச்சிப்படுத்தும், இன்னும் நம்மை முழுமையாக ஆர்வத்தோடு வழிநடத்தி செல்லும். ஆக ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாள் வழியாக இறை ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார், நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டில் பயணித்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள் இன்று இல்லை இந்த ஆண்டை கொண்டாடுவதற்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே ஒரு ஆசீர்வாதம். ஆக இந்த ஒரு புதிய ஆண்டுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம், அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாகவும் சரி, தொடர்ந்து வரவிருக்கிற நாட்களிலும் சரி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி செல்லும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வில் தேவையான காரியங்களை எல்லாம் செய்து என்னையும், என்னுடைய குடும்பத்தையும், என்னை சார்ந்தவர்களையும், என்னுடைய நண்பர்களையும், என்னுடைய எதிரிகளையும் என்னை மன்னித்து ஆசீர்வதித்து வழிநடத்தியலும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அவருடைய அற்புதமான கரம், அவருடைய அற்புதமான குணமளிக்கின்ற கரம், அவருடைய அற்புதமான வழிநடத்துதல் நம்மை நிறை மகிழ்ச்சியை நோக்கி வழிநடத்தி செல்லும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டின் தொடக்கத்தில் நமக்கு திருச்சபையால் கொடுக்கப்பட்ட, ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற பொக்கிஷமாகிய, ஒப்பற்ற பரிசாகிய அன்னை மரியாளை நினைவூர்வோம். அன்னை மரியாவுக்காக நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று சொல்லி கொண்டாடி மகிழ்வோம். அந்த தாயின் வழியாக இறை இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மன்றாடுவோம். இந்த ஆண்டு நமக்கு வளமையான எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்றுத்தருகின்ற ஆண்டாக, எல்லா விதமான நல்ல உடல் நலத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாக இருக்கும்படியாகவும், அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடையும்படியாக அமையவும் இந்த திருப்பலியிலே, புத்தாண்டு திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஒருவருக்காக மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமீன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களை உமது கரம் தாங்கி ஆசீர்வதியும். உமது சித்தப்படி தம் பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்ற தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளவும், பொய்மை மலர்ந்த உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சிந்தித்து தீய உணர்வுகளை அகற்றி சமூகத்திற்கு புதிய விடியலாக உருவெடுக்க தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, இப்புதிய ஆண்டில் எமது குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண வாழ்வுகளை ஆசீர்வதியும். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் பெற்றோரை வலுப்படுத்தி எம் முன்னே இருக்கும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வலிமையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீயே அனைத்திலும் ஆசியாக விளங்குவாய் என்ற தெய்வமே, இப்புதிய ஆண்டில் நாங்கள் உற்சாகம், ஊக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் புதிய பாதையில் புத்துணர்ச்சியுடன் புது பொலிவுடன் தொடர்ந்திடவும், எங்கள் எண்ணங்கள் கனவுகள் நிறைவேறவும், பாவம் நிறைந்த வாழ்வை விடுத்து நல்ல மனமாற்றம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடவும், என்றும் உம் ஆசிக்குரிய மக்களாக வாழ்ந்திட வரமேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேலை ஆண்டவரிடத்தில் மௌனமாக மன்றாடுவோம்.
எங்கள் அடைக்கலமும் ஆண்டோடமான இறைவாம், உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தரலாம். பரிவிரக்கத்தின் காரணம் நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பலின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். ஓ புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சிமை அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எப்போதும் கன்னியான புனித மரியாவின் தாழ்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராப்பின்களும் ஒன்று கூடி ஆக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருவாவையின் நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திருவாவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து பாடுவோம். வேண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு
அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். எங்களுக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்படும் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுத நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். என்னை சுவேதாட்சி நேர்மையும் நிறைந்த இறை தொடைந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை இயேசுவே, நான் மிகவும் வலுவனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை இயேசுவே, நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவனை தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை இயேசுவே, நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை இயேசுவே, அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களும் இதயமாகிற தந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது ரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாற்றுமை பொருந்திய கிறிஸ்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்றுடன் மேற்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமாக இருக்கிறது. அவர்களுடைய பிரயாசமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாரோட இறைச்சனுக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களை விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகின கிரீடமாக இருப்பார்களாக. ஆமென். வழி
இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறையும் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறையும் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. வானம் பூமியாகுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். வானம் பூமியாகுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். இதயமென்று இனிய கீதம் பாடட்டும், பாடட்டும். இதயமென்று இனிய கீதம் பாடட்டும், பாடட்டும். இறைவன் இயேசு என்றும் நம்மை காப்பார். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுடைய கரவொலி மூலம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு 2026 உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று தருகின்ற ஆண்டாக இருக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஜெபம்தான் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும். அதே நேரத்தில் எப்பொழுதும் நாம் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். புனித பவுலடிகளார் சொல்வார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இதைவிட சிறந்த ஒரு ஜெபமோ இதைவிட சிறந்த ஒரு நிலையோ இருக்க முடியாது. ஆக இந்த ஆண்டு முழுவதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இறை திருவுளம் என்று ஏற்று அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அது நமக்கு சிறப்பானதாக இருக்கும். எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுவோம். எப்பொழுதுமே நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். எனவே இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை கழிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று பகல் 1 மணிக்கு புனித தனிஸ்லாஸ் இளையோர் சபை நடத்துகின்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். அனைவருமே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், பரிசளிப்புகள் நடைபெறும். இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் பணிக்கு மறை மாவட்டத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் ஜனவரி மாதத்திற்குள் கட்டாயமாக பங்கு தந்தையிடம் கையொப்பம் பெற்று பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த மாதம் மட்டுமே பதிவு புதுப்பித்தல் நடைபெறும். எனவே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், ஆசிரியர்கள் பணிக்கு மறை மாவட்டத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் ஜனவரி மாதத்திற்குள் பங்கு தந்தையிடம் கையொப்பம் பெற்று பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதம் மட்டுமே இந்த பதிவானது புதுப்பிக்கப்படும். 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை திருப்பலி நடைபெறும். பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். மாலையில் புனித ஜார்ஜியார் ஆலயத்தில் வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். வருகின்ற 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமை அன்று மணல் மாதா
ஆலயத்தில் 10:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நற்கருணை வழிபாடும் அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். இந்த நண்பகலில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் அனைவருமே கலந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாலையில் வழக்கம்போல் 6:30 மணிக்கு ஜெபமாலை சப்பரப்பவனியும் அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன விருந்தும் நடைபெறும். அனைத்திலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் தனிஸ்லாஸ் இளையோர் சபையின் சார்பாக லட்டு வழங்கப்படும். குடில் போட்டிகளுக்கு பரிசு வழங்கிய புனித தனிஸ்லாஸ் இளையோர் சபைக்கு நன்றி. மதியம் 1 மணிக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகர் அடையாளங்களை மகிழுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கு மூற்றமும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அழைத்து தமது அளவில் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கி நின்று காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கு நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடனும் அன்பிலும் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மை உற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை அன்பிலும் பிற அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே.
ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். ஓ மரியே, என் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.